Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம NCERT சீரிஸ்ல some basic concepts of chemistry பத்தி பார்க்க போறோம். Let's go. தியரியில வந்து எப்படிலாம் கேட்பாங்க, எதெல்லாம் கேட்பாங்க, நீங்க எதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், சிஸ்ப்ளாட்டின் and Taxol are effective in cancer therapy and azithromycin வந்து used for helping AIDS victims. ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. சிஸ்ப்ளாட்டின் and Taxol வந்து கேன்சர் தெரப்பி, azithromycin வந்து AIDS victims அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, மோஸ்ட்லி இதில் அவ்வளோதான் வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் வந்து கேட்பாங்கன்னு தோணுதோ அதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. Next, macroscopic or bulk level matter can be classified. Matter வந்து ஒரு classification, mixture, pure substance. mixture வந்து homogeneous செப்பரேட் பண்ணலாம், heterogeneous செப்பரேட் பண்ணலாம். pure substance வந்து two types இருக்கு, elements and compounds. இதுனாலே ரெண்டு two or more substance வந்து அதில் இருக்கணும். ஒரு single substance மட்டும் இருக்கக்கூடாது, two or more substance இருக்கணும். எந்த ரேஷியோவில் வேணா இருக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து mixture. அந்த மிக்சரை வந்து நம்ம homogeneous and heterogeneous சொல்லிட்டு ரெண்டா டிவைட் பண்றோம். homogeneous மிக்சர்ல அந்த உள்ள இருக்குல்ல two or more substance அது வந்து completely mix ஆயிருக்கும். each other completely mixed இருக்கும். அதோட composition வந்து throughout வந்து யூனிஃபார்மாவே இருக்கும். completely mixedனா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுல இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. completely வந்து mixed ஆயிரும். அது ஃபார் எக்ஸாம்பிள் homogeneous mixtures ஒரு எக்ஸாம்பிள் வந்து sugar solution and air. அடுத்து heterogeneous mixture அப்படியே ஆப்போசிட். composition வந்து யூனிஃபார்மா இருக்காது. ஏன்னா நம்மளால வந்து பார்க்க முடியும். அந்த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சர் ஆஃப் சால்ட் சுகர். இப்போ சால்ட்டே சுகரே மிக்ஸ் பண்றீங்க, உங்களால சால்ட் எது சுகர் எதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா இருக்காது, யூனிஃபார்மா இருக்காது அதோட காம்போசிஷன். கிரெயின்ஸ் அண்ட் பல்சஸ் அலாங் வித் சம் டர்ட். ஏன்னா டர்ட்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம்னா நம்மளால பார்க்க முடியும். அதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ மிக்சர்னாலே two or more substance தான் இருக்கணும். அது எந்த காம்பனன்ட்ல வேணா இருக்கலாம், எந்த ரேஷியோல வேணா இருக்கலாம். மிக்சரை ரெண்டா பிரிப்பாங்க, homogeneous mixtures, heterogeneous mixtures. homogeneous mixturesல அந்த two or more components வந்து completely mix ஆயிருக்கும். அதோட composition யூனிஃபார்மா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து sugar solution and air. heterogeneous mixturesல வந்து அந்த component வந்து completely mix ஆயிருக்காது, composition யூனிஃபார்மா இருக்காது. அதோட எக்ஸாம்பிள் வந்து mixture of salt and sugar, grains and pulses along with some dirt. இதை வந்து ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த பாயிண்ட், the components of a mixture can be separated by using physical methods such as physical methodsனால செப்பரேட் பண்ண முடியும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டோம். மிக்சருக்கும் பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸா? மிக்சர்ல வந்து அது எந்த ரேஷியோல வேணா வந்து இந்த டூ ஆர் மோர் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஆனால் பியூர் சப்ஸ்டன்ஸ்ல வந்து ஃபிக்ஸட் காம்போசிஷன் இருக்கும். கரெக்டாக இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் காம்போசிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, குளுக்கோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா C6H12O6 1:2:1 ரேஷியோவில் தான் இருக்கும். அது எப்போவுமே எந்த குளுக்கோஸ் நீங்கள் எடுத்தாலுமே கடையிலேருந்து வாங்குற குளுக்கோஸோ இல்லை நீங்கள் நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுற குளுக்கோஸோ எல்லாமே வந்து 1:2:1 ரேஷியோவில் தான் இருக்கும். இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன மிக்சருக்கும் பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கும் அப்படின்னா, மிக்சரை வந்து நம்மளால ஃபிசிக்கல் மெத்தட்ஸில் செப்பரேட் பண்ண முடியும். ஆனால் பியூர் சப்ஸ்டன்ஸ் cannot be separated by simple physical methods. cannot be separated by simple physical methods. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து பியூர் சப்ஸ்டன்ஸை நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம். ஒன்னு வந்து எலிமெண்ட், இன்னொன்று வந்து காம்பவுண்ட்ஸ். an element consists of only one type of particle. these particles may be atoms or molecules. ஒரு எலிமெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸா இருக்கும். அதாவது ஒன்னு ஆட்டம்ஸா இருக்கும், இல்லைன்னா மாலிகுல்ஸா இருக்கும். அதான் வந்து எலிமெண்ட். Sodium, copper, silver, hydrogen, oxygen, etc. are some examples of elements. They all contain atoms of one type. அதாவது sodium, copper, silver, hydrogen, oxygen எல்லாமே வந்து elements தான். ஆக்சிஜன்னா O2 ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஆனால் சேம் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மட்டும் தானே இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு எலிமெண்ட். ஷார்ட்டாக சொல்கிறேன் என்ன எலிமெண்ட் எது காம்பவுண்ட் அப்படின்னு. இப்போ ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த பியூர் சப்ஸ்டன்ஸை நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். ஒன்று எலிமெண்ட், இன்னொன்று வந்து காம்பவுண்ட். எலிமெண்ட்டில் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். அதாவது எய்தர் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஓட கம்பைன் ஆகும், இல்லை ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து வச்சிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சோடியம் Na ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் தானே இதில் இருக்குது. ஸோ சோடியம், காப்பர், சில்வர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா இவங்களாம் வந்து ஒரு ஆட்டம்ஸ். இதே மாதிரி சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல் சம் எலமெண்ட்ஸ் கண்டெயின் சிங்கிள் ஆட்டம் ஹெல்ட் டுகெதர் அஸ் கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல். சோடியம்லேயும் காப்பர்லையும் சிங்கிள் ஆட்டம் தான் இருக்கும். அதே இது ஒரு சில பேர் லைக் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன்ல வந்து H2, N2, O2 சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான், ஆனால் கம்பைன் ஆகி அந்த மாலிகூல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அதே காம்பவுண்ட்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா two or more atoms of different elements. லைக் இப்போ வாட்டர் அப்படின்னா H2 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜனும் இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும். ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடில் வந்து கார்பனும் இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும். அமோனியாவில் வந்து நைட்ரஜனும் இருக்கும், ஹைட்ரஜனும் இருக்கும். இதெல்லாம் வந்து காம்பவுண்ட். ஓகே,
ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ மேட்டரை வந்து எப்படி பிரிக்கலாம், மிக்சர் ஆர் பியூர் சப்ஸ்டன்ஸ். மிக்சர்னா அவங்களோட காம்போசிஷன் வந்து எப்போவுமே வந்து யூனிஃபார்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனி ரேஷியோவில் வந்து இருக்கும். ஓகே, மிக்சர் கண்டென்ட்ஸ் 2 or more காம்பனன்ட்ஸ் இருக்கணும், எனி ரேஷியோவில் இருக்கும். அதே பியூர் சப்ஸ்டன்ஸில் வந்து ஃபிக்ஸட் ரேஷியோ, எதுலேருந்து எடுத்தாலுமே இந்த ரேஷியோவில் தான் அவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட், மிக்சரை வந்து ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னால நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். அந்த காம்பனன்ட்ஸை ரெஸ்பெக்டிவ் காம்பனன்ட்ஸை வந்து ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னால செப்பரேட் பண்ண முடியும். பியூர் சப்ஸ்டன்ஸை வந்து ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னால அந்த பியூர் காம்பனன்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், மிக்சரை வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்று ஹோமோஜினஸ் மிக்சர், இன்னொன்று ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஹோமோஜினஸ் மிக்சரில் வந்து காம்போசிஷன் யூனிஃபார்மாக இருக்கும், அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி மிக்ஸ் ஆகிருக்கும். ஹெட்ரோஜினஸ் மிக்சர்ஸில் வந்து காம்போசிஷன் யூனிஃபார்மாக இருக்காது, கம்ப்ளீட்லி மிக்ஸ் ஆகிருக்காது. ஒரு சில வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து நம்மளால கண்ணால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட், பியூர் சப்ஸ்டன்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று எலமெண்ட், இன்னொன்று காம்பவுண்ட். எலமெண்ட்னா ஒன்லி ஒன் டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கணும். எதர் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னால மேடப்பாக இருக்கணும், எதர் சேம் கைண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ்னால மேடப்பாக இருக்கணும். அதே காம்பவுண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகும். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட், கேட்க சான்சஸ் இருக்குது. ஆல்சோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் are different from those of its constituent elements. For எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் எந்ததுனால ஆயிருக்கும், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்னால ஆயிருக்கும். அப்போ அந்த கான்ஸ்டிடியூயன்ட் எலமெண்ட்ஸ் இருக்காங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் இருக்குது அப்படின்னா வாட்டரில் வந்து ஹைட்ரஜன் எலமெண்ட்டும் இருக்குது, ஆக்சிஜன் எலமெண்ட்டும் இருக்குது. ஓகேவா, அந்த ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட் எலமெண்ட்ஸ் வந்து இப்போ வாட்டரில் கான்ஸ்டிடியூயன்ட் எலமெண்ட்ஸ் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். அதோட ப்ராப்பர்ட்டி, ஹைட்ரஜன் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து வாட்டரை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி வந்து காம்பவுண்டாக மாறும்போது, அதாவது ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகும்போது அதோட ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் கேசஸ் வேரியஸ் த காம்பவுண்ட் ஃபார்ம்டு பை தேர் காம்பினேஷன், தட் இஸ் வாட்டர் இஸ் அ லிக்விட். இப்போ ஒரு வாட்டர் தான் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்திருக்கேன். அந்த வாட்டரில் வந்து என்னென்ன இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டமும் இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்குது. நான் அந்த ஹைட்ரஜன் ஆட்டமை மட்டும் பார்த்தேன் அப்படின்னா அது ஒரு கேஸ், ஆக்சிஜன் ஆட்டமை மட்டும் பார்த்தேன் அப்படின்னா அது ஒரு கேஸ். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் இது மூணும் கம்பைன் ஆகி நமக்கு வர காம்பவுண்ட் என்னது, லிக்விட். ஸோ காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி வந்து ஒன் மோர் பாயிண்ட் வந்து, ஃபார் it is interesting to note that hydrogen burns with a pop sound and oxygen is a supporter of combustion, but water is used as a fire extinguisher. ஹைட்ரஜன் வந்து பேர்ன் ஆகும், ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி பேர்ன் ஆகும், ஆக்சிஜன் வந்து கம்பஷனை சப்போர்ட் பண்ணும். ஆனால் வாட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதோட காம்பவுண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேரும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மேபி அசெஷனல் ரீசனில் வந்து கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இன்றைக்கி நடத்தினதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் எல்லா டவுட்ஸுமே நான் ரிசால்வ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லெட்ஸ் மீட் இன் அ நியூ வீடியோ.